ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. இன்னைக்கு நம்ம ஓவர் வெஜிடபிள்ஸ் பற்றி பார்த்துட்டே வரோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து புடலங்காவை பற்றி பார்த்தோம். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வெண்டைக்காவை பற்றி பார்ப்போம். வெண்டைக்காய் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்டா நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் வரும். இப்படி தான் நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி நிறைய வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காவோட நம்ம வந்து அதை வழுவழுப்பு தன்மை, அந்த நீரை குடிச்சிட்டு வரணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காவை கட் பண்ணி நடுவில் கீறிட்டு நைட்லேயே ஒரு 3 வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் அந்த மாதிரி வெண்டைக்காயோட சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ எண்ணத்துலையோ ஊற வச்சிடுங்க. அதோட மார்னிங் எழுந்தோடனே வடிகட்டணும்னு ஒரு கொழு கொழுப்பான ஒரு தண்ணி இருக்கும். இதை குடிச்சிட்டு வரும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்னா, ஆஸ்டியோபோரியாசிசம் அப்படின்ற டிசீஸ்லேருந்து நம்ம வந்து வராமல் நம்மளுக்கு தடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குடலில் இருக்கிற அழுக்குகள்லாம் க்ளீன் ஆகி, அந்த வழுவழுப்பு தன்மை நம்ம குடலில் இருக்கிற அழுக்குகள்லாம் க்ளீன் ஆகி குடல் இயக்கத்தை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கு. பிளட் சுகராக இருக்கட்டும், நம்மளோட கொலஸ்ட்ராலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்த இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்ம கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் நீர் அப்படின்றத வந்து காலையில எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கான்ஸ்டிபிகேஷன்ஸ் இருக்கிறவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ரொம்ப நிரந்தரமா கிளியர் ஆகுது. பிளட்ல இருக்கிற டாக்ஸின்ஸும் சரி, பாடியில இருக்கிற எனி கழிவுகளையும் வந்து நல்லபடியா வெளியேற்றம் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வெண்டைக்கால இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஆத்ம நமஸ்கார்.